ஆமாம், அதாவது ஒரு நம்பிக்கையோடு வைக்கிறது தான் தீர்மானம். நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சுன்னா அது தீர்மானம் இல்லை. நம்பிக்கை என்னோட கை. அதனால தான் தீர்மானம் இங்கே வைக்கிறேன். அப்படி வைக்கணும். அப்பதான் குழுவுறாது. ஆமாம்மா, இருக்கட்டும். அதனால ரொம்ப அழுத்தி வச்சு கூடாது. எதுலப்பா தீர்மானத்தை தான் லவக்கன்னு வெளியில் பிதுக்கணும். விழுந்தாலும் விழுந்துறேன். அப்புறம் தவிர அவங்க எல்லாம் நாக தொங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. பயலுக சரியில்லை. சொல்லி அடிப்பேனையா அடிதானையா சொல்லி அடிப்பேனடி. அது வாங்கினேன் இடத்த மறைச்சிருக்கனால. இங்கே டான்ஸா நடிக்கும் அருமை பேபி கோகிலா அவர்களுக்கு சொப்பன சுந்தரியா. ஆமா, ஏன் இந்த சொப்பன சுந்தரின்னு சொல்றேன்? அது தூங்கும் போது சொப்பனத்துல நீ அம்மனமாவே வர்றியா? அல்ல, மனத்தோட வர்றியா? அப்படி சொல்லுங்க தெளிவா. மனத்தோட. அதனால ஊர் அம்பலம் அவர்கள் சார்பாக இங்கே கோகிலா அவர்களுக்கு 151 ரூபாய் என்பதை வழங்கியுள்ளார்கள். நல்ல வேலை. அன்பல் பெல்த்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என்ன சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி 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 நன்றி. அதனால அப்பா காலதாமத காரிய கேடு உங்க 4 பேர்த்திலையும் நாளைக்கு பாத்துக்கலாம். ஆமா, அதனால எனக்கு ஒரு ஆளு கூட்டுறோமா? சிங்கத்தை கூப்பிடு. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தப்ப சுந்தரத்தி மயிலாட வந்தோம். சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தப்ப சுந்தரத்தி மயிலாட வந்தோம். பொம்பளை பிள்ளை கண்டா ஒரு வயசு போய் வரத்தான் செய்வான். அழகா இருக்கிற பொம்பளை பிள்ளை கண்டா ஒரு அழகான பையன் வரது தப்பு. நிறுத்து. நீ சொல்றதுல ஒரு 50% ஒத்துக்கிறேன். என்ன அழகான பையன் வயசு பையன் சொன்னியே, அது யாரு? நான் தான். 2 பொம்பளை பிள்ளை நல்லா இருக்கீங்க மச்சான். இருப்பா. ஏய் மச்சான், பொம்பளை பிள்ளைய கண்டா ஆம்பளை பையன் வரலாம். வயசான ஏன் வந்தீங்க? நாசம் பத்து போக கொண்டைய பார்த்து முடிவு பண்ணாதரா. மாப்பிள்ள எனக்கு கொண்ட இருக்குடா. ஆனா அவங்க மாப்பிள்ள அவர் கேட்கற என்னன்னா, பொம்பளை பிள்ளைய பார்த்த உடனே வயசு பிள்ளைய ஆம்பளை பிள்ளையில வர்றதெல்லாம் சேர்த்தேன். நீ ஏன் கலட்டு புண்ணாக்கு வந்தா அப்படின்னு கேட்கறாங்க. என்ன பார்த்தா 70 80 ஆகுது. எனக்கு வயசு 30 ஆகுது. நேத்து தானே உன் மயனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. யாரு சொன்னா? இப்படி சொல்லுமா? போன வாரம் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு. அது இவர் மயனுக்கா பண்ணாரு? பெரிய தம்பி அப்பாட்டி மயனுக்கு. ஐயோ அப்பா, இவர் அறிவர் கடை கேக்குறேன். என்ன எங்க பாக்குற? கோகிலா இங்க தங்கராசு நல்லா இருக்க, ஹோம்லி ஃபிகரா இருக்க, ஆனா வாய் உனக்கு சரியில்லை. புரியுதா? நீங்க யாரு? ஆள் நல்லா இருக்க, ஆம்பளை பையன் மாதிரியே பேசக்கூடாது. என்ன? ஆமா, எனக்கு பிடிக்காத. ஆமா, ஆம்பளை பையன் மாதிரி பேசக்கூடாது. ஆமா, இந்த மிருதங்கரன் சொல்லி கொடுத்தானா? இங்க ஒரே குத்து மூக்குல இருக்க மாதிரியே குத்துறேங்கறிய. என்ன என்னது? என்ன 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 உனக்காண்டி நான் கடப்பாறைய தூக்கி திரிய முடியும்? ஏய், ஒரு குச்சி அடாச்சு சொல்லு. கடப்பாறைக்கு ஏன் போற? அப்படியேமா சொல்ற? ஒரு விளக்காங்குச்சியை சொல்லு. போங்க. இங்க ஒரு சிறு திரும்ப ஒருனா பல் குத்த உதவும். மாப்ள மட்டும் தான் உதவும். பல்லுலயே குத்த உதவும். பல்லுக்கு மட்டும் தான் உதவும். என்ன ஆள் நல்லா இருக்க, வாய் சரியில்லை பாத்தீங்களா? ஆமா, இப்படி டான்ஸ் காரப்புல வாய் ரப்பறது பத்தி வீடு வழங்குமாயா? ஏய், நீ வந்து ஒரு பொம்பளை பிள்ளை போய் வளர்க்கறியே, வீடு நாடு வழங்குமா? நீ நிறுத்தியா? ஒரு ஆம்பளை எந்த ஒரு பொம்பளை எழுத்து பேச ஆரம்பிச்சிட்டியா? ஆம்பளையா? கல்யாணம் முடிச்சு. ஏய் பா, எங்கப்பா? என்னமா ஆம்பளை பையனார எங்க இருக்கு ஆம்பளை பிள்ளை? எங்க? லூசு பையன் மகளே, நான் தாமா ஆளு மண்டை பாரு. நீதான் ஆம்பளை. உங்களுக்காண்டி நான் முண்டை மகன வரவா? நீ ஆம்பளை, நான் எப்படி நம்புறது? ஆமா. ஏய், அவங்களுக்கு அது சந்தேகம் இருக்கு. 3 ஃபோக்கஸ் லைட் எரியுது, இங்க காட்டு. அண்ணே லைட்ட புள்ள அமந்தமா. ஏய் மச்சான், லைட் எல்லாம் அப்பல எப்படி தெரியும்? மச்சான் உனக்காண்டி நான் பேசுறேன். இந்தம்மா உனக்கு தான சந்தேகம், எனக்குலாம் சந்தேகம் இல்ல. எங்களுக்கு இந்த நீ போய் பாத்துட்டு வாங்க. போமா வாமா. ஒரு பார்வைக்கு 10 ரூபாய் மாமா. பொந்துன்னு என்ன? பொந்துன்னு என்ன? ஏய் கண்ணு பொந்துதே, சைக்கிள்ல வேற மணிக்கு இருக்க முடியும். என்ன மாறுகண்ணா? யாரு? அதுக்கு பேர் மாறுகண்ணியா? நீ இந்த ஆள் நல்லா இருக்க, ஆனா எல்லாம் சரியா இருக்கு, அது சரியில்லாம இருக்கு. எதியா? வாய் நல்லா தான இருக்கு. வாய் ஒரு ஆம்பளை பட எழுத்து பச்சல வாய் சரியில்லைன்னா சும்மா கிடையாது. வாயை இழுத்து வச்சு அறுத்துறே பாத்துக்க. இங்க வருங்களே, அழகு இருக்கிறதுல பெருகுண்டு ஆபத்து இருக்கும்பியா. ஐயா, ரோஜாப்பூ பார்க்க அழகாத்தான் இருக்க, லவ் கொண்டு போய் புடுங்க முடியுமா? முள்ளு இதுல குத்தும் கையில. அதெல்லாம் தற்காப்பு. உன்னை மாதிரி முள்ளு குத்தாட்டி நீ வாட்டி போய் அதை புடிக்கி எடுத்துற மாட்ட.
ரோஜாப்பூ அழகா இருக்குன்னு ஆமா லபக்குன்னு போய் பிடிங்கிட கூடாது. காம்பு இதுல குத்து கையில முள்ளு குத்தும். முள்ளு குத்து. முள்ளு இருந்தா குத்து. ரோஜாப்பூ குத்து. முள்ளு குத்துனா நத்த வரும். ஆமா நத்த வரும். அப்புறம் கொட்டாம்பட்டி எல்லாமே வந்துடும். நீங்க வேற ஐயா மச்சான் மச்சான் எனக்காண்டி அந்த வாயை காமிங்க திருப்பி. ஏய் இங்க பாரு என்ன பழம் கொண்டனா ஆமா. ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுறானே. ஆமா. ஆள் வச்சு நீ மிரட்டுற நீனு. ஏய் ஆள் வச்சு மிரட்டுறதுக்கு நீ ஒருத்தர் இல்ல போயா. ஏய் போமா. உனக்கு ஆள் வச்சு என்ன யாரே சொல்லுங்க வயக்காட்டுல எலி பிடிக்கிறாங்க. என்னம்மா சொல்ற? என்ன மச்சான் நெஞ்சில அடிக்கிறாங்க. எப்பா அவர்தான்ப்பா நெஞ்சில அடிக்காதனாரு. ஐயா அவன் நெஞ்சில அடிச்சா வேற மாதிரி ஆளு. இதெல்லாம் ஒரு ஆம்பளையா? என்ன அந்த பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை உன்னை நெஞ்சில கைய வச்சு அடிக்குது. என்னோட போய் சொல்ல சொல்லி நீ நெஞ்சில கைய வச்சு அடி பாப்போம். இத அடிச்சு நான் ஊர்ல செருப்படி வாங்கத்துக்கு இல்ல இங்க கை போயிரும் கை பொட்டுக்கும். அப்படி போட்டு கிடையாதுங்க. வாயுள்ள புள்ள முளைக்க முடிக்காக. ஏய். வாங்க பாப்போம். வாய் திறமை. புரியுதா? கோயிலா நல்லா தான் இருக்க. ஆனா உன் செய்கையில வேற மாதிரி இருக்கு. ஏய் என்னையா செய்க? நான் என்ன அப்படி ஒரு செய்க காமிச்சேன்? சர்தான் போமா. சர்தான் போயா. என்ன பெரிய இது? நீ என்ன பெரிய அது? அவன போட்டுக்கிட்டு உன்னை போடுங்க. என்ன எப்படி பேசலாம் பேசுது? யாரோ சொல்லி கொடுத்து கெடுத்துருக்காங்க. ஆமா கிட்ட பேசுறது சொல்லி வர ஏங்க கூப்பாங்க. என்னங்க? கெடுக்கலன்னு சொல்லி கொடுத்து வேற கெடுப்பாங்களா? தெரியாம இருக்க கூடாதுல. ஒரு விஷயம் நல்லா சொல்றேன், கவனிச்சு பாருங்களேன். பொம்பளை பிள்ளைன்றால ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு பையனை என்னைக்கு ஒரு பொம்பளை எழுத்து பேச ஆரம்பிச்சுட்டியோ உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ண 3 நாளே புருஷங்காரன் இதுல எதுல மிதிச்சு விரட்டுவாங்க? ஒரு பொம்பளை ஆணும் பெண்ணும் சமம். நீயே எத்தனை நாளைக்கே போட்டு பேசிட்டு அவளை பிடிச்சு குத்திட்டே கிடப்ப. என்னது? ஏன் நாங்க என்னைக்கிட்டே வாய் திறந்து பேசுறது? வாய் தர நீ வாயை திறந்து எதிர்பார்த்துட்டே இருக்க. உன் வாய் எப்ப பொளக்கும்னு எதிர்பார்த்துட்டே இருக்க. வாயை திறந்து பேசுறதுக்கு சொல்றேன். மிருதங்கரே ஊம குத்து வாங்க போறா பாரு. ஏய் இன்னும் ஒரு உலகத்துக்கே தெரியுறா. எனக்கு நைப்பதான் தெரியுது. நான் கேக்குறேன், நீ ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளவு என்கிட்ட ராங்கா பிக்கப் பண்றேல? ஆமா. ஒரு பெண்ணுக்கு தன்னடக்கம் ரொம்ப முக்கியம் தானே? முக்கியம். கண்டிப்பா. தன்னடக்கத்தை காட்டிலும் நாவடக்கம் ரொம்ப முக்கியம். இப்ப நான் என்ன தன்னடக்கம் இல்லாம மரியாதை குறைவா உங்களை திட்டுனேன். அட போடா ஈத்த பேல அப்படின்னு உன்னை சொன்னனா? அட போடா புறம்போக்கு அப்படின்னு உன்னை சொன்னனா? உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு உன்னை கேட்டனா? அட ஈத்தர பேல அப்படின்னு உன்னை கேட்டனா? நீ எல்லாம் சோத்தை திங்கிறியா? சோத்தோட சூ நீ சொல்லுப்பா. என்னதான் சூ நீ சொல்லவா? ஏய் அத அப்படின்னு உன்னை திட்டுனனா? நீ சோத்தை திங்கிறியா? சோத்தோட திங்கிறியான்னு கேட்டனா? திங்கிற மாதிரியா இருக்கு? நான் கேக்குறேன். அட பண்ணாட பையனோட அப்படின்னு உன்னை கேட்டனா? நீ கேட்கலாம். உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. யாராவது உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா கேட்கலாம். இப்ப நான் இருக்கேன். உன்னை கட்டி பிடிச்சனா? உன்னை கைய பிடிச்சனா? இல்ல உன் உதட்ட கடிச்சனா? இல்ல உன் மண்டைய கடிச்சனா? ஏதாவது பண்ணனா? பத்தலா பொம்பளை கால தூக்குறாரு அப்படி முண்டை. நெருக்கி நாடத்தை கொடுத்தவன் ஒழுக்கு மக்காது. இங்க கோயிலா ஆள் வச்சு அடிக்கிற மிரட்டு. என்ன சொன்ன? ஆள் வச்சு மிரட்டுற வேலையை விட்டு அதுக்கு புரியுது. ஒன்னேலாம் ஆள் வச்சு மிரட்டுறதுக்குலாம் ஆள் அடி இடக்காலா. என்ன இங்க போயிரு உதட்ட கடிச்சு வச்சு புரிய பாத்துக்க. பொண்டாட்டி ஊருக்கு போன வெளியில திரியறே பேசாம இரு. என்ன நீ யார்கிட்ட ஆல்ரெடி கடி வாங்கிட்டு தானே வந்திருக்க? அப்படி இல்லங்க. என்னைக்குமே ஆம்பளை பையனா இருந்தா யார்ட்டாவது கடி வாங்கணும் இல்லன்னா அடி வாங்கணும். அடி வாங்குனியா? இப்ப கடி வாங்குனியா? நான் கடி வாங்கியிருக்கேன், அடி வாங்கியிருக்கேன். அட ஏன் தெரியுமா? நான் முதல்ல பெண்கள் அடிச்சாலே எழுத்து பேச கூட மாட்டேன். ஏன் தெரியுமா? இப்ப நீ என்னை அடிக்கிறிய, நீ கோவப்பட்டு அடிக்கிற, நீ என்னை தொட்டு பார்க்க ஆசைப்படுற அப்படி நினைச்சுக்கிறேன். ஆமா நீ காரி துப்பு, நான் நக்குவேன். அது எனக்கு பஞ்சாமிர்தம். நீ மூத்திர பைய குடிப்பே. எனக்கு தீர்த்தம். அது மட்டும் இல்லம்மா என் மாப்பிள்ள சாதாரண ஆள் இல்ல. வளர்ற புள்ள. ஆமா அப்படியே வாய வச்சே குடிப்பா. அப்படி எனக்கு வெட்டிக்காருக்கு ஒரு வித்தியாசம் தான். என்னது? நானும் உட்கார்ந்து குடிப்பேன், அவர் ஓசு போட்டு குடிப்பாரு. என்ன தயா குடிப்பிய? மிருதாக்கார உறிஞ்சிருவேன். அவனுக்கு தெரியாது. என்னம்மா மூத்திரத்தம்மா குடிக்கிறியாமா? அட மூத்திர குடிக்கி. யாரு ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போய்களா? சாதாரணமா அப்படி பேசக்கூடாது. என்னையும் பெட்டிக்காரி பத்தி என்ன நினைச்ச? என்ன நினைச்ச? எங்களுக்கு மட்டும் பொம்பளை மூத்திரத்துல போத ஏறுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாத்ரூம்ல படுத்துக்கிறியா தெரியுமா? எதுக்கு பாத்ரூம் பெட்ரூம்ல வாங்கி குடிக்க வேண்டியதானே? அப்படி மட்டும் பேசாதம்மா. எப்படி பேசாத? இவ்வளவு வாய் பேசுறல. பேசுறேன். ஓ பெண் வர்க்க நிறைய பேர் உட்கார்ந்திருக்காங்க. எங்க என் கண்ணுக்கு தெரியல சத்தியமா. இரு பாருங்க. பார்வையை பத்தி உட்கார்ந்திருக்காச்சு தெரியல. எல்லாம் முக்காடு போட்டிருக்காங்க உனக்கு தெரியல. முக்காடு போட்டிருக்காச்சு தெரியல. சரி உன்னை நான் எந்த கொடுமையும் பண்ண மாட்டேன். இங்க இருக்கிற பெண்களை உனக்காண்டி சப்போர்ட் பண்றாங்களா மட்டும் கேளு. உனக்கு ஒரு ஆத்தா கை தூக்குச்சுனாலும் உன்னை நான் டார்ச்சர் பண்ணல. அம்மா சத்தியமா? சத்தியமா. ஓ அப்பாடி சத்தியமா?
சத்தியமா? அப்ப உன் மேல சத்தியமா? ஏய், ஓ வப்பாட்டி மேல சத்தியமா? அதே உன் மேல அதனால உன் மேல சத்தியம் பண்ணிட்டா அப்படி கொன்னுடுவே உன்னை. என்னடா? ஆளை முகரையும் பாரு, வப்பாட்டி வச்சுக்கிற முகர மசர பாரு. என்ன? உன் முகரைக்கு வப்பாட்டின்னு வந்தாலும் அப்படி புழு புழுன்னு தான் இருக்கும். ஹலோ, அது இருந்தா தாமா பாட்டியை வச்சுக்க முடியும். முகத்தை பார்க்காதீங்க மேடம், தொழிலை பார்க்கணும். எதுல? ஆனா நீ வரைக்கும் நான் கோளாரா இருப்பேன். ஏன் தெரியுமா? ஏ? நீ வர்றேன்ட்டு தான் நான் மொத்தத்தையும் கழட்டி பிரிச்சுக்குள்ள வச்சுட்டு வந்துட்டேன். ஏ சத்தியமா? சத்தியமா? என்ன ஃப்ரீசருக்குள்ள வச்சுட்டு வந்தியா இல்ல நார்மல் வச்சுட்டு வந்தியா? ஃப்ரீசருக்குள்ள அதே வேற நல்லா இருக்கு, கிம்முண்டு வேற. ஏய், என்னங்க? ஹாட் பாக்ஸ்ல வச்சு ஆமா. அப்ப சத்தியமா இல்ல. இல்ல அப்ப நீ வந்து இல்ல, இப்போதைக்கு பாதுகாப்பா வச்சுட்டு வந்திருக்கேன். ஏய், அப்ப நீ பொம்பளையா ஏம்மா? ஆம்பளையா? நீ வர்றீல்ல அதனால ஏமா நீனாச்சும் கொண்டாந்தியா நீனும் கழட்டி வச்சுட்டாண்டியா? இந்த பிள்ளைங்க கழட்டி வச்சிருக்கோம் தெரியாதா? ஏய், என்ன மாசத்துக்கு என்ன கழட்டி அப்புறம் வைக்க கேளு, உன் வர்க்கத்தை கேளு. ஏய், என்னது? நீ ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளை பையன். ஆம்பளைனா அது இருக்கணும்யா, கலட்டி வச்சுட்டு வந்துட்டா அது வேறயா? இப்ப பேக்குள்ள வச்சிருக்கேன், வாயை எடுத்து காட்டுறேன். வாங்க. அது வேற ஒரு, அது என்ன எந்திரமா கலட்டி? ஹலோ, நாங்க கலட்டுவோம் மாட்டுவோம், எங்க பாதுகாப்பு உரிமை நாங்க என்ன பண்ணுவோம். அவ்வளவுதான். நீ நல்லா உங்களை கலட்டுவியா? என்ன மாசத்துக்கு என்ன ஒரு கலட்டி? நாள் இப்ப நான் சட்டையை கழட்டி நிக்கிறேன், நீ நிக்க முடியுமா? என்னத்துக்கு என்ன கழட்டி நிக்க சொன்ன? நில்லு. நீதான் ஊத்தவா எடுக்கிறனா? நில்லு. காசு கொடுக்குற புண்ணியம் வாங்க சத்த பாத்துட்டு போட்டு நில்லு. என்னது என்னது? அம்மனு குளிருக்கு விடு விடுன்னு தெரியுதுங்க நீ வேற. ஏய், காசு கொடுத்த புண்ணியவன்னா? காசு கொடுக்குற புண்ணியம் வாங்க சத்த பாத்து தான் போட்டுமே. ஆமா, இது வேற பொருட்காட்சி, காசு கொடுத்த புண்ணியவன்னா பாத்து. பொருள் காட்சி பொருளை காட்டாதான் மேடம், புரியுதா? நீ அழகா இருக்க அம்மா அதனால தாய் குலமே, இந்த ஆள்கிட்ட என்னால பாக்க வர என்ன இப்ப வரட்டும் உங்களுக்கு இருக்கிறேன். யாராச்சும் கைய தூக்குங்க. இவன் கொட்டை அத்தை வர இன்னைக்கு. யாரெல்லாம் கை தூக்குறல வெள்ளி செவ்வாய்க்கு புருஷன் கிட்ட விளக்கமா தருவாங்கிறது உறுதி. ஆத்தா தாய் குலமே, நல்லா இருப்பிய. என் மானம் உங்க கையில இருக்கு. சரி விடு. ஒரு நான் தூக்குற மாதிரி ஒருத்த கை தூக்குங்க. உங்களுக்கு கையில இருக்கு உனக்கு வாயில அட இருக்கு. தூக்குதா, போறே பொத்திட்டு உட்காந்துருக்கீல. இந்த ஆத்தா தூக்கிருச்சுல, தைரியமான ஆளு. ஏன் பேசாம படுத்துரு. இந்த லூசு மண்டிக்கு சப்போர்ட் பண்ணாத. அது குளிர்ல பாவம் போய் தொலைங்கடா, நாசம் பார்த்து போறவங்களான்னு இருக்கு. சரி, நான் உன்னை டார்ச்சர் பண்ணலங்க. ஐயா பெட்டிக்கார ஐயா, நீங்க சாட்சி. இந்த பிள்ளை நான் ஒரு போட்டி மட்டும் வச்சுக்கிறேன். ஓஹோ. இந்த போட்டியில இந்த பிள்ளை வின் பண்ணுச்சுன்னா Win பண்ணா? டெஃபினெட்லி அவனை நான் எந்த ராங்கா பிஹேவ் பண்ண மாட்டேன். பலே. என்ன போட்டி? உனக்கு நான் கஷ்டமான போட்டி, நான் பல்ட்டி அடி கரண்ட் கம்பியை பிடிச்சி காடி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பெண்கள் கரண்ட் கம்பியை பிடிச்சிருக்காடி, பெட்ரோலை ஊத்தி கொளுத்திக்க. அப்படி சொல்ல மாட்டேன்டா. நீ பொம்பளை பிள்ளை தானே. வீட்டுல பெண்கள் இப்ப பொங்கல் முடிஞ்சு ஒரு 3 நாளே ஆகுது. பொங்கல் முடிஞ்சு இந்த பொங்கி வர்றப்ப அரிசியை 3 சுத்தி சுத்தி போடுறப்ப பொம்பளை ஒண்ணு போடுவாங்கல்ல. என்னது? நீ பொம்பளை தானே, நீ பொம்பளை பிள்ளை தானே. உங்களுக்கு போட்டுருப்பாங்க. எங்க குலவை ஓடு இது. ஆடா நாசமத்து போக, இதனால நரி ஊழடுது. சரி, பொம்பளை குலை ஓட தெரியாதா? எத்தனை சாமி நாடகம் போற குலை ஓடுமா? குலை ஓடுமா? உன்னை நான் ஐயா நான் கஷ்டமான போட்டி போடல. பொம்பளை நீ குலவை போடு, குலவை ஓடு. அதை எங்க எடுத்துட்டு வந்து போடணும்? நல்லா கேட்டு புரியுது. இங்க போடு. ஏன் நீ தானே சின்ன போடு போடணும், எங்க இருக்க எடுத்துட்டு வந்து போடுறேன். காசு இருக்கிற புருஷங்க உட்காந்துருக்காங்கல்ல, போடு போடு. பொம்பளை பிள்ளை குலவை ஓடு. எப்படி போடணும்? இந்த கை தூக்குறெல்லாம் கொப்பை மகளை சொல்லு. ஒரு பொம்பளைக்கு குலவை ஓட தரல, இந்த தண்டாளி மகளுக்கு நீ கை மாதிரி பொங்கல் அன்னைக்கு போட்டுருப்பீங்கல்லம்மா குழந்தை. போடுமா. என்ன ஊ மொத்தமா என்ன இவர் கூட சேர்ந்துட்டா ஊ குலவை ஓடு. அதுவும் ஒரு ரத்தம் தானே. உனக்கு எப்படியா இருந்தா சத்தம் கேட்கணுமா இல்லையா? சரி சரி, இந்த பொம்பளை பிள்ளைக்கான யாராவது ஒரு ஆத்தா குலவை ஓடுங்க. அப்ப கிளவி போட்டுருச்சு தாய் குலங்களே. அது முக்காட போட்டுருச்சு. ஆசை பத்து யாராச்சும் ஒருத்த குலவை போடுங்க. யாரு குலவை கூட ரொம்ப ஈஸி. ஓகே ஐயரு நீ போடுப்பா. அவர் வேற எங்கேயும் ட்ரைனிங் எடுத்துருக்காப்ல. என் சித்தப்ப வாய் திறமை பிச்சுட்டாப்ல. இங்க வாய. இந்த குலவையிலேயே ஐயா பெட்டிக்காரரே, நல்லா கவனிங்க இந்த இடத்த. இந்த குலவையிலேயே 2 வகை குலவை இருக்கு. எப்படி? ஆம்பளை குலவை ஒண்ணு, பொம்பளை குலவை ஒண்ணு. இப்ப போட்டது பொம்பளை குலவை. அது எனக்கு குலவையிலையும் 2 குலவை இருக்கு. நாக்கு எப்படி ஆடுற கணிக்கணுங்க. இங்க நாக்க பாருங்க. இங்க இது பொம்பளை குலவை. ஓஹோ. பொம்பளை குலவை எப்பவுமே கிழக்க மேற்க தெற்க வடக்க இப்படித்தான் ஆடும். இங்க இருக்க இப்படித்தான் அடிக்கிறங்க. இப்படித்தான் ஆடும். ஆடுறது பூராமே இப்படி. வேணா ஏங்க ஏங்க இது பொம்பளை குலவை. லேடிஸ் ஆடுறது பூராமே ஆமா. இப்படி ஆடும். வேணா இது பொம்பளை குலவை. ஆம்பளை குலவை இங்க வாமா. சும்மா வாமா. நேரா திரும்பவே. மாப்ள ஏய் சத்தா புரியுதா? எங்க போடுங்க கூசலையா?
ஒரு பொம்பளை புள்ள குலவே பத்தியே தெரியல. உன்னையெல்லாம் புது வீடு கட்டி பால் காய்ச்சி புங்குன்னு பால் பொங்கும். நீ புது வீடு கட்டி பொங்க வச்சாலும் அப்படி புல்லு ஹலோ மேடம், பெண்களுக்கு உண்டான விஷயத்தை கத்துக்கங்க, புரியுதா? ஏய், என்ன சரிதான் போயா. சரிதான் போடி. சரிதான் போடா. போடி. போடா. போடி என் பொண்டாட்டி போடி. உதட்ட கடி பண்ணி ஓத்தாமடா. போடா பீத்த பையல யாரு கேறா பொண்டாட்டி? யாரு பொண்டாட்டி? நீ தான் பொண்டாட்டி. நாடக அமைப்பாளர் கொடுத்த அட்வான்ஸ் படி எப்ப தங்கராசு வரைக்கும் நீ பொண்டாட்டி. எப்ப தங்கராசு பொண்டாட்டி யூடியூப்ல பாத்துட்டு தானே இருக்க? ஏய், தங்கராசு பொண்டாட்டி யாருப்பா? அப்ப அத்தாச்சி பாத்துக்க. அது என்னை பொண்டாட்டிங்கிறாரு. நாளையில இருந்து வீட்டுக்குள்ள விடக்கூடாது சொல்லிட்டேன். இதை மட்டும் கட் பண்ணி போட்டு இவர் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க. ஆமாண்ணே, இதை மட்டும் கட் பண்ணிருங்க. ஏய், இதை மட்டும் கட் பண்ணி உன் வாயில வச்சுக்க. என்னது எவ்வளவு எப்ப ஏய், வீடியோவா சொன்னேன். எப்ப குளிருக்கு சும்மா தரேன். எப்ப நாங்க செவரட்டி மாதிரி சுட்டு தின்றுவோம். எப்ப ஏ செஞ்சு கிளிக்கிற மாதிரி தான். பேசாதீங்க. வாய்ப்பு கொடுத்தா தான் யாரோட சக்தி தெரியும், புரியுதுங்களா? வாய்ப்பு அதே மாதிரி பேசக்கூடாது.